வெல்கம் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு டிஸ்பேச் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் பற்றி தான் பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்கெட் போடுறதுக்கும் ஹேண்ட் பேக்ஸ் போடுறதுக்கும் உண்டான பீட்ஸ் தான் அனுப்ப போகிறோம். நம்ம அது என்னென்ன மெட்டீரியலு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூடை போடுறதுக்கு ஒயர் பேஸ்கெட் மேக்கிங்க்கு போடுற அந்த பீட்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஓவல் பீட்ஸ், பெரிய சைஸ். இது ஒரு பீட்ஸோட வெயிட்டே 1 கிராமுக்கு இருக்கும். அந்த மாதிரி பீட்ஸ் இதில் வந்து பேபி பிங்க்கு 1/2 kg கேட்டிருக்காங்க. இது நான் வந்து 1 kg வாங்கியிருக்கேன். 1/2 kg வந்து இப்போ அனுப்ப போகிறேன். 1/2 kg வந்து நான் ஸ்டாக்கு. அதே மாதிரி தான் எல்லா கலருமே 1 kg வாங்கியிருக்கேன். அவங்க கேட்டது அரை கிலோ தான். பாருங்கள், ரெட்டு, நல்ல மெரூன் ரெட்டு. இதுலேயும் 1 kg வாங்கி நான் 1/2 kg அவங்களுக்கு பிரித்து பேக் பண்ணிவிட்டு 1/2 kg நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி ராயல் ப்ளூ, இதுவுமே 1/2 kg. அடுத்தது க்ரீன், நல்ல டார்க் க்ரீன், இது 1/2 kg. இது மட்டும் நம்ம அனுப்ப போகிறோம். இதே மாதிரி தான் நான் இந்த ப்ளூவில் இந்த க்ரீனில் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அவங்களுக்கு 1/2 kg வச்சுட்டேன். நான் தனியாக 1/2 kg எடுத்துக்கிறேன். இது 4 கலருமே 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். அதை அனுப்பியிருக்கேன். இது பாருங்கள், கிறிஸ்டலில் ஹேண்ட்பேக் போடுற பீட்ஸு. இது வந்து 1 kg தான் கேட்டாங்க. நம்மளுக்கு வந்து பேக்கிங்கில் பார்க்கும்போது, அவங்க கடையிலேருந்து வாங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கிங் வந்து கவர் வந்து டல்லாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது பீட்ஸோட கிளாரிட்டி நம்மளுக்கு தெரியாது. அப்படின்றதுனால நான் பிரிச்சுட்டு 1/2 kg பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கிளிட்டராக இருக்குன்றத நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒயிட் கலர், இதே மாதிரி ரெட் கலரில் 1 kg கேட்டாங்க. நல்ல ரெட்டு. இது ஒரு பேக்கெட் வந்து 1/2 kg. ஆனால் அவங்க வந்து இதில் வந்து 1 kg தான் கேட்டிருக்காங்க ஹேண்ட்பேக் போடுறதுக்காக. இதையும் அனுப்புகிறோம். அடுத்ததாக இந்த டபுள் கலர் பீட்ஸில் ஆரஞ்சு கலர் 1/2 kg, இந்த லெமன் எல்லோ, உள்ளுக்குள்ளே ஒயிட்டாக மோட்டிஃப் இருக்கும், அந்த மாதிரி பீட்ஸ் இது. இதில் வந்து லெமன் எல்லோவும் ஆரஞ்சும் 1/2 kg கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பீட்ஸு, இது வந்து 8ஆம் நம்பர் பீட்ஸு. இதில் வந்து க்ரீனில் 1/2 kg கேட்டிருக்காங்க. ப்ளூவில் 1/2 kg. இவங்க வந்து நம்ம ரெகுலராக அவங்க ஹேண்ட்பேக்லாம் போட்டு சேல் பண்ணுறவங்க. அதனால் நம்மக்கிட்ட பீட்ஸ் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. வாங்குகிற கஸ்டமரே நமக்கு திரும்ப நம்மளுக்கு இப்போ முதல் கொஞ்சமாக வாங்கி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மெட்டீரியலோட குவாலிட்டி பார்த்துட்டு நமக்கு தொடர்ந்து அவங்க ஆதரவு தராங்க. இது வந்து ப்ளூ, ராயல் ப்ளூ, நல்லா டார்க் ப்ளூ. பாருங்கள், இதுலேயும் 1/2 kg கேட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்த லிலியான் பீட்ஸில் ஆரஞ்சு, கோல்டு கலருங்க. இது லிலியானில் கோல்டு கலர் மாதிரி இருக்கு. ஆரஞ்சுமே கேட்டிருக்காங்க. ஆரஞ்சு இங்கே வச்சுன்னு தெரியல. சரி, இது வந்து ஒரு கோல்டு கலராக இருக்குது. இது 1/2 kg, ஒரு பேக்கெட்டு 1/2 kg. இது நான் பேக்கெட் பிரிக்கலை, அப்படியே தான் கொடுக்குறேன். இதுலேயே வந்து ஒயிட்டு, இதில் பாருங்கள் மல்டி கலர் ஷேடு, அந்த ரெயின்போ ஷேடு வரும். பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெயின்போ ஷேடு வரும். இது வந்து 1/2 kg. அடுத்தது இந்த லெமன் எல்லோ, இதுவும் 1/2 kg. நமக்கு இந்த மாதிரி கவர் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டு பண்டலில் அவங்க ஸ்டாக் எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வேறு கவர் வச்சு பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே ஒரே கஸ்டமர் தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம
டிஸ்பேச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வியூ காட்டினா நம்ம என்னென்ன மெட்டீரியல் சேல் பண்ணுறோம் அப்படின்றது தெரியுன்றதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இது எல்லாமே நம்ம சேல் பண்ணுற மெட்டீரியலை டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே ஒரு கஸ்டமருக்கு அனுப்புகிறோம். இதை தவிர்த்து இன்னும் ஒரு கஸ்டமருக்கு நம்ம மெட்டீரியல் அனுப்ப போகிறோம். அது என்னன்றதையும் நம்ம இந்த வீடியோலேயே பார்க்கலாம். அவங்க எல்லாமே திலகம் பீட்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் அதை பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து திலகம் பீட்ஸு க்ரீன், ஒரு ஆலிவ் க்ரீன் மாதிரி இருக்குது. இதுவும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான பீட்ஸு. இது பிளாஸ்டிக் கிடையாதுங்க, கிறிஸ்டல்லு. இது பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா ரெயின்போ கிளிட்டர் வரும். ஒன்றுமே எல்லாமே கிறிஸ்டல் பீட்ஸ். இது 1/2 kg. அதே மாதிரி இந்த லெமன் எல்லோ பாருங்கள், இது 1/2 kg. ஒயிட்டு, இது எல்லாமே 1/2 கிலோங்க இது பேக்கெட்டு. அடுத்தது ஸ்கை ப்ளூ, இது மாதிரி தான் பேக் பண்ணி வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடும் நான் காட்ட முடியாது, ஏன்னா இந்த மாதிரி கவரில் போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு பீட்ஸோட கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. இப்போ நேரில் வாங்குறவங்களுக்கு அவங்க கிளாரிட்டி பார்த்துட்டு தான் நம்மளுக்கு அடுத்த ஆர்டரே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுதான்றது எனக்கு தெரியாது. அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒயிட் கவரில் பேக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பேக்கிங் வந்து சரி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, டைம் ஆகிடுச்சு. இப்போது பேக் பண்ணாதான் மணி இப்போயே 3 மணி ஆகுது. பேக் பண்ணாதான் நான் வந்து கொரியர் பாய் வரும்போது கொடுக்க முடியுன்றதுனால சரி அப்படியே பாதி பேக்கிங் பண்ண மீதியை வந்து நான் அப்படியே கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்க பீட்ஸோட குவாலிட்டி தான், கவரோட குவாலிட்டி நம்மளுக்கு தேவையில்லை, பீட்ஸோட குவாலிட்டி தான் நம்மளுக்கு முக்கியம், நீங்கள் அப்படியே அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதால் நம்ம ஒரு சிலதெல்லாம் அப்படியே அனுப்பிட்டோம். இதுவும் 1/2 கிலோ பாருங்கள். இப்போ நம்ம 5 கலர் போட்டிருக்கோம். அடுத்ததாக பேபி பிங்க்கு, இது எல்லாமே திலகம் பீட்ஸுங்க. ஹேண்ட்பேக் போடுறதுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க நிறைய ஹேண்ட்பேக்ஸ்லாம் போட்டு சேல் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ரீசெல்லர் தான், அதனால் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பல்காக கேட்டிருக்காங்க. 6 கலரில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 1/4 கிலோ கொஞ்சம் போடுங்க, ஆனால் ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கினதில் கொஞ்சம் இருக்குது, அதனால் அப்படி கேட்டிருக்காங்க. இது வந்து பர்பிளில் 1/4 கிலோ போட்டுருவோம். இதுவுமே திலகம் பீட்ஸ், எல்லாமே ஒரே குவாலிட்டி தாங்க, கிறிஸ்டல் பீட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த ரெயின்போ கிளிட்டர் வரும். பிளாஸ்டிக் அந்த மாதிரி வராது, நார்மலாக தான் தெரியும். இது வந்து லைட் பர்பிள், ஒரு லாவெண்டர் கலர், லைட் கலர். இது வந்து டார்க் வயலட்டு, இது வந்து லைட் கலர். அடுத்தது இந்த க்ரீன், டார்க் க்ரீன். நம்ம இது ஒரு ஆலிவ் க்ரீன் ஒன்று பார்த்தோம், இது வந்து டார்க் க்ரீன், ஆனந்தா பச்சை சொல்லுவோம். இது டார்க் க்ரீன். நம்ம இது எல்லாமே அனுப்பிட்டுருக்கோம். இது கூடயே வந்து கூட போடுறதுக்காக இந்த மாதிரி மல்டி கலர். இது வந்து 8ஆம் நம்பருங்க. இது 8ஆம் நம்பரில் 1.5 கிலோ பாசி கேட்டிருக்காங்க. இது ஒன்றுமே 1/2 கிலோ பாசி. இன்னும் 1/2 கிலோ நான் பேக் பண்ணி தனியாக வச்சுட்டேன். ஏன்னா 2 கிலோ வாங்கினா நம்மளுக்கு ஸ்டாக்கும் இருக்கும், வேறு கஸ்டமர் கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு. இது 1 கிலோ பிரித்து 2 பேக் பண்ணிக்க பாருங்கள். ஏன்னா நமக்கு இது வந்து 10ஆம் நம்பர். இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி தெரியுதா பாருங்கள். கவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் எடுத்து கொடுப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பீட்ஸை பிரித்தோம்னா நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியான பீட்ஸ் தான் தருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சைஸ் வந்து பெருசு, இது 10ஆம் நம்பர் சைஸு. அதனால் இந்த மாதிரி பார்க்கும்போது கஸ்டமருக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், என்னடா இது இப்படி இருக்கே, உள்ள பீட்ஸ் எப்படி இருக்குமோ இருக்காதோன்ட்டு. ஆனால் வந்து நம்ம குவாலிட்டி வந்து இது மாதிரி தான் இருக்கும்ன்றத நம்ம கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும். அதனால் நான் இதை ஒரு சிலதெல்லாம் பிரிக்காமல் போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் இதுவும் ஒன்று. ஏன்னா டைம் ஆகிடுதுன்றதுனால இதையுமே நான் பிரித்து
பேக்கிங் பண்ணலை, அப்படியே அவங்க கடைக்கார் கொடுத்த அந்த பேக்கிங்லேயே நம்ம போட்டிருக்கோம். இந்த மெட்டீரியல் எல்லாம் நம்ம இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறோம். 2 பார்ட்டிக்கு தனித்தனியாக டிஸ்பேச் பண்ண போகிறோம். உங்களுக்கும் இது மாதிரி மெட்டீரியல்ஸில் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் 1/4 கிலோ கூட வாங்கிக்கலாங்க. அதை பற்றி பிரச்சனை, எந்த கலரு என்னன்னு சொல்லிட்டீங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இமெயில் சென்ட் பண்ணிங்கன்னா அவைலபிளாக இல்லையான்றதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். என்கிட்ட அவைலபிளாக இருந்தால் நம்ம அன்றைக்கே கொரியர் போட்டுருவோம், இல்லைன்னா 1 or 2 டேஸில் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு போடுவோம். ஜிபே பண்ண பிறகு தாங்க நாங்கள் மெட்டீரியல் அனுப்புவோம். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஒரு சிலர் திருப்பி கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா அப்படின்ட்டு. கேஷ் ஆன் டெலிவரி நாட் அவைலபிள். அதுக்கப்புறமா நான் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். நான் வந்து தீபாவளி கழித்து ஒரு நாள் பர்ச்சேஸ்க்கு போகும்போது நம்ம யூடியூப் சேனல் இது 3வது வருஷமாக அடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த செப்டம்பர்லேருந்து 3வது வருஷம் அடி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ இந்த பொருளை போய் கடையில் வாங்குகிறோன்னா நமக்கு தேவை வாங்குகிறோம். நம்மளோட சுய ஜாதகத்தை அவங்களுக்குலாம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. கடைக்காரங்களுக்கும் நம்ம கதையை செல்ஃப் ஸ்டோரியை அவங்க கேட்கணுன்றத அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. நம்ம சொல்லணுன்ற அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா? வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நான் போவேன், லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போவேன் வீட்லேயே. நம்ம இப்போ இந்த மெட்டீரியல் வேணும் கேட்குறாங்கன்னா அன்னைக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் வீக்லி ஒன்ஸ் தான் பர்ச்சேஸ்க்கு போவேன். அப்படி போகும்போது நான் எல்லாத்தையும் செக் பண்ணி, இங்கேருந்து எனக்கு போகிறதுக்கு ட்ராவலிங் டைமே 2 ஹவர், அப் அண்ட் டவுன் 4 ஹவர்ஸ் ஆகிடும் நான் போயிட்டு வர்றதுக்கு ட்ராவலிங் டைமு. அதில் நான் தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறது. இந்த மெட்டீரியல் யூடியூப்புக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம ஓன் யூஸ் பேஸ்கெட் போகிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம். இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த பீட்ஸு, ஒயர்ஸு, எக்ஸட்ரா என்னென்ன ஹேண்ட் கிராஃப்ட் மெட்டீரியல்லாம் அது பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டுமே எனக்காக போக மாட்டோம். என்னோடய டிடிபி சென்டருக்கு தேவையான டோனஸு, ட்ரம்மு, பிளேடு, அப்புறம் லேமினேஷன் பவுச்சஸ்ஸு, ஃபோட்டோ பேப்பர், அது எங்கள் டிடிபி சென்டருக்கு தேவையான எல்லாமே வாங்கிறதுக்காகவும் நாங்கள் போவோம். அது பர்ச்சேஸ்க்காக வீக்லி ஒன்ஸ் நேரத்தை ஒதுக்கிடுவோம். அப்படி ஒதுக்கிட்டு நாங்கள் போகும்போது அதுக்கு நம்ம வாங்க போன பொருளை மட்டும்தான் பார்ப்போம். நம்மளோட சுயசரிதையை கடைக்காரங்கிட்ட சொல்லணுன்றதுக்காக நம்ம டைமும் இருக்காது. நம்ம அந்த மாதிரி வேலை இல்லாமல் இல்லை. அப்படி போகும்போது நான் ஒயர் வாங்கிறதுக்கு இப்போ லாஸ்ட் டைம் மெட்டாலிக் ஒயர் டிஸ்பிளேல காட்டியிருப்பேன். அப்படி வாங்கின கடையில் போயிட்டு ஒரு யூடியூபர், நான் யூடியூப்பில் அந்த மெட்டாலிக் ஒயரை காட்டினதை வச்சு நேற்று உங்கள் கடைக்கு, அது எந்த கடையில் வைக்கணும், அவங்களும் அந்த கடைக்கு போவாங்க போல இருக்குது. போனவங்க இது மெட்டாலிக் ஒயர் இங்கே தான் வாங்கினாங்களான்னு கேட்டிருக்காங்க. கடைக்காரங்க ஆமான்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன, அவங்களுக்கு நம்ம பையரு, அவங்க செல்லர், அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த கடைக்காருக்கும் வாங்குறவங்களுக்கும் கொடுக்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அவ்வளோதான். நம்ம பணம் கொடுக்க போகிறோம், அவங்க மெட்டீரியல் கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு இவங்க உங்கள் கடையில் தான் வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமான்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஒரு யூடியூபர், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படியாம்மா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது பெரிய இஷ்யூவாக யூடியூப்பில் சொல்ல வேண்டியது தானே. யூடியூப்பை நாட்டதில் ஏன் அசிங்கப்படணும்? நாங்கள் அசிங்கப்பட்டோ இதுப்பட்டோ நாங்கள் சொல்லாமல் இல்லை. நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கிறதுக்கு தான் நம்ம கடைக்கு போகிறோம். நம்மளோட சுயசரிதையை நம்ம சென்னையில் சவுகாப்பேட்டில் சொல்கிறதுக்காக நம்ம போகலைங்க. நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் போகிறோம். ஏதோ ரொம்ப நாள் பழகின ரெகுலர் கஸ்டமர் பழகினவங்களா இருந்தால் ஒரு சிலருக்கு தெரியும். நீங்கள் ஏங்க இவ்வளோ வாங்குறீங்க, அவங்களும் நம்மளை கேட்டது கிடையாது. நம்ம கேட்குற மெட்டீரியல் அவங்களும் தந்துன்னு தான் இருக்காங்க. ஒரு சிலருக்கு தெரியும், யூடியூபருன்றதை தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. புதுசாக இப்போ நம்ம வாங்குகிற கடைங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லிக்கிறத எனக்கு சொல்லி என்னோட சுயசரிதையை சொல்கிறதுக்கு எனக்கு டைமும் கிடையாதுங்க. இருக்கிறது ஓப்பனாக சொல்கிறேன். அப்படி போகும்போதே நைட்டு 8 மணி 7 மணி ஆகுது நாங்கள் வீட்டுக்கு வரது. காலையில் கிளம்புனோம்னா டிஃபன் சாப்பிட்டு ஒரு 8-8:30 கிளம்புனா 10 மணிக்கு கடை திறப்பாங்க. ஒவ்வொன்றா அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே 1000 லைனில் எங்கள் மிஷினுக்கு தேவையானது அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொன்று கேதர் பண்ணின்னு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குது டைம். அதுக்கே 10ல் ஒரு சிலதெல்லாம் விட்டு போயிடும். டைம் ஆகுது டென்ஷன். அங்கே பார்க்கிங்கும் நம்மளுக்கு கிடையாது, நம்ம காரை பார்க் பண்ணுறதுக்கும் டைம் கிடையாது. அப்படி இப்படியே ரவுண்ட்ஸில் வச்சு எப்படியோ நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் அங்கே வரோம். அப்படி வரும்போது இவங்க இவங்களுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? நாங்கள் யூடியூபர்னா இருக்கோம், யூடியூபர் இல்லைன்னு கடைக்காரங்களே கேட்கல. உனக்கு என்ன உன் வேலையை போனோமா பார்த்தோமா வரணும். அதை விட்டுட்டு இவங்களை பற்றியும் அவங்கள பற்றியும் கடைக்காரங்க கிட்ட சொல்கிறது இதெல்லாம் ஒரு குழப்பாங்க.
இந்த மாதிரி பழப்பு பழைக்கிறதுக்கு என்ன தான் வேறு ஏதாவது பண்ணலாங்க அவங்க. அதை போயிட்டு யூடியூபர் அப்படியாம்மா தெரியல. இப்போ அவர் நான் மறு டைம் போகும்போது சொன்னார், நீங்கள் யூடியூப் நல்ல. ஆமாண்ணா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா இது மாதிரி ஒருத்தர் வந்தாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? அதான் நான் சொன்னேன், ஆனால் நீங்களும் கேட்டதில்லை நானும் சொல்ல. நான் கேட்ப மெட்டீரியல் நீங்கள் கொடுப்பீங்க அவ்வளோதான். அவர் ஒன்றும் நம்மள தலையை வாங்க போகிறது கிடையாது. யூடியூபர் சொன்னா என்ன 5 ரூபா கம்மியாக கொடுக்க போகிற ஒரு பேக்கெட்டுக்கு ஒன்றும் கிடையாது. ஹோல்சேல் ரேட்னா ஹோல்சேல், ஒத்த பைசா கம்மியாக இருந்தால் கூட நம்ம வாங்க போகிறது கிடையாது, நமக்கு கொடுக்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யூடியூபராக இருந்தானா இல்லைன்னா அவங்க விற்கிறாங்க, நம்ம வாங்குகிறோம், அவ்வளோதாங்க வித்தியாசமே. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் ஒரு சிலர்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அது யூடியூபர்னு சொல்கிறது சொல்லாதது இது அவங்கவுங்க சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து போய் ஒவ்வொரு கடையில் உட்காந்து என்னோட சுயசரிதையை சொல்லிட்டு இல்லை அந்த கடை வீடியோ எடுத்து போட போகிறோமா, ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து எந்த இதுக்கும் ப்ரொமோட் வீடியோ கிடையாது, ப்ரொமோஷன் வீடியோ போடப்போது கிடையாது. நம்ம வாங்குகிற மெட்டீரியலை நான் வீட்டில் வச்சு தான் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எந்த கடையிலையும் இது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோவாக வந்தது கிடையாது, சரிங்களா? அதனால அந்த வேலையெல்லாம் செய்யாமல் நம்ம போனோமா, நம்ம பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறது அதை மட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும். ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி அசிங்கத்தனமான வேலையெல்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் செய்யாதீங்க. நான் வந்து எல்லா யூடியூபர்ஸும் எல்லா சேல்ஸ் பண்ணுற யூடியூபர்ஸ்னு நான் சொல்லலை. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, இது மாதிரி எல்லாரையும் சேர்த்து வச்சு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல. அந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்சவங்கள தான் நான் சொல்கிறேன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இப்போ அவங்கவுங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க கதையை போய் அடுத்த இடத்துல பேசுறது அநாகரிகமான செயல். அந்த மாதிரி அநாகரிகமான செயலை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அது சொல்கிறது சொல்லாது எங்கள் இஷ்டம். அது வந்து இப்போ யூடியூப்னு அடுத்தது கேவலமான வேலையும் கிடையாது, சொல்லாதது தப்பும் கிடையாது. நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கள் சொல்லுவோம், சொல்ல டைம் இருக்கும்போது சொல்லுவோம். அது எங்களோட விருப்பம். இதில் அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்தில் மூக்கு நுழைக்காமல் பஞ்சாயத்துக்கு யாரும் இங்கே கூப்பிடல. நான் யூடியூபர்னு சொல்லலை, நீங்கள் வந்து சொல்ல. இல்லை கடைக்காரா கூப்பிட்டாரா ஐயோ யூடியூபரம்மா அப்போ நான் அவங்களுக்கு மெட்டீரியல் தரமாட்டேன், இது பண்ண மாட்டேன். இல்லை அவங்களுக்கு ஐயோ சொல்லியிருந்தாங்கன்னா நான் 10 ரூபா கம்மியாக தரேன்னு சொல்ல போகிறாரா? ஒன்றும் கிடையாது. நம்ம ஹோல்சேல் ரேட்டில் வாங்குகிறோம், ஹோல்சேல் ரீட்டெயிலில் நம்ம சேல் பண்ணுறோம், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நான் யூடியூபர் சொல்லலை அது பெரிய இஷ்யூவாக்கி கடையில் பண்ணுறாங்க. இப்பயும் நான் 2வது போகும்போதும் அந்த கடைக்கார ஒன்றும் சொல்ல. நான் எனக்கு தேவையான இப்போ இந்த கிளாஸ் ஒயர்லாம் அந்த கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். மெட்டாலிக் ஒயரும் இன்னும் ஆர்டர் போட்டிருக்கேன். அம்மா வந்தால் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேம்மான்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள்னு கடைக்காரங்களுக்கும் போகிற கஸ்டமருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும், எது ஒன்றுமே இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தேவையில்லாததுங்க. நம்ம போனோமா எங்கள் ஊரில் வந்து நான் இருக்கிறது கிராமம் தான். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எச்சைகளை எடுக்க போனால் எத்தனை பேர் கணக்குன்னு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது அதுக்கு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு கல்யாணத்தில் ஒரு அம்மாவை இலை எடுக்கிறதுக்காக நியமிச்சிருக்காங்க. நம்ம சாப்பிட்ட இலை பந்தியில் எடுப்பாங்க இல்லைங்களா, இலைன்னு. அது கேவலமான வேலை கிடையாதுங்க. ஆனால் நான் சொல்கிறது எதுக்காகன்னா, அந்த அம்மாவை நியமித்த வேலை வந்து பந்தி பரிமாறதோ கவுண்ட் பண்ணுறதோ கிடையாது, இலை எடுக்கிறதுக்காக நியமிச்சிருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க, ஒவ்வொரு பந்திலையும் எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக மேனேஜர் வந்து கேட்கும்போது, இப்போ கேட்ரிங் மேனேஜர் வந்து அங்கே இருக்கிற இன்சார்ஜர்கிட்ட கேட்பாங்க, எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேர் சாப்பிட்ணும் அப்படி கேட்கும்போது அவர் வந்து டோட்டல் போட்டுருக்காரு கணக்கு, இத்தனை பேர் இத்தனை பந்தியாக இருக்குது இத்தனை பேருன்ட்டு போடும்போது இந்த அம்மா வந்து கரெக்டாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, இவ்வளோ பேர் 350 பேர் சாப்பிட்ருக்காங்க, இன்னும் இவ்வளோ பேர் சாப்பிட்றேன்னு அவளுக்கு ஆர்டர் கொடுத்தது இவ்வளோன்ட்டு யார் இலை எடுக்கிற அம்மா சொல்லியிருக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, உன்னையாச்சும் இலை எடுக்கிறதுக்கு தான். அது வந்து மேனேஜருக்கு ஒரு ரிமார்க்கு தானே, ஒரு மேனேஜராக இருக்க உனக்கு தெரியல, அந்த அம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கேட்ரிங் ஓனர் வந்து கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும்போது அப்போ அந்த மேனேஜருக்கு என்ன கோவம் வருது, உன்னை வந்து நான் வந்து ஆளாக போட்டது வந்து இலை எடுக்கிறதுக்கு தான், உன்னை வந்து ஆளை கவுண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு இது வந்துருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கிட்ட, அவங்கவுங்களுக்கு நியமித்த வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதில் வந்து இலை எடுக்கிறதோ இதுவோ கேவலமான வேலை கிடையாது, நம்ம அதை சொல்லலை. அவங்க ஒரு ஒர்க்கர், அவங்களுக்குன்னு உண்டான தெரிஞ்ச வேலையை அவங்க செய்கிறாங்க, அவங்க வந்து விருப்பப்பட்டு தான் அந்த வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி
நம்ம என்ன வேலைக்கு போகணுமோ அதை கரெக்டாக செஞ்சால் போதுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க இதை பண்ணுறாங்க, அடுத்தவங்க அதை பண்ணுறாங்க, அடுத்தவங்க சதா அடுத்தவங்கள குறை சொல்லின்னு நம்ம வேலையை நம்ம கோட்டை விடக்கூடாது. சரிங்களா? அதை வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லிடுறேன். மார்னிங்காகவும் சொல்கிறேன், அடுத்த முறை வந்து எந்த கடையில் போயும் யாரையும் பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசினவங்க தயவு செஞ்சு பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்க பார்ப்பாங்க. பார்க்கலனாலும் பார்க்குற வியூவர்ஸ் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு தெரிய வரும். தெரிய வரட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. என்னோட கதையை யாருக்கிட்டையும் யாரையும் பேசணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நாங்கள் போய் எதனா கேட்குறோமா, இவங்க வந்தாங்களா, அவங்க போனாங்களா, இது வரைக்கும் யாரும் கேட்கல, அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நாங்கள் யாரையும் கேட்கறது கிடையாது. அதை விட்டுட்டு இவங்க வந்தாங்க, இவங்க பண்ணாங்க, இவங்க யூடியூப் நடத்துகிறாங்க, இவங்க சேனல் நடத்துகிறாங்க, அவங்க இது போகிறாங்க, அவங்க மெட்டீரியல்ஸ் எடுப்பாங்க, இதெல்லாம் தேவையில்லாத கதையே தேவை கிடையாது. அவங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கன்றதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் வார்னிங்காகவும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.